So இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic is looping. So looping means set of segments in a program or repeated until some conditions become satisfied or met. That is உங்களுக்கு ப்ரோக்ராம்ல இருக்கிற ஒரு set of lines ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க லூப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லூப்பிங்ல நீங்க யூஸ் பண்ற வேரியபிள்ஸை நம்ம லூப்பிங் வேரியபிள், கவுண்டர் வேரியபிள், ஐட்ரேட்டிங் வேரியபிள் எப்படி வேணாலும் நீங்க வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து டூ டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு பைத்தான்ல, while loop statement and for loop statement. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது ரைட் பண்ணிட்டீங்களா லாஸ்ட் கிளாஸ்? இல்ல இது ரைட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃபைன். Okay fine, so let's see example for this. First while loop ஓட example வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். First IDE open பண்ணிக்கலாம். Okay, so in new file நான் ஒரு title கொடுத்துக்கிறேன், while loop அப்படின்ட்டு ஒரு comment கொடுத்துருக்கேன். So already you know that comment statements will not be executed. Okay fine. So இப்போ a value 1 அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ while அப்படின்றது it is a keyword. ஸோ while அப்படின்னு ரைட் பண்ணியாச்சு. இதுக்கு பக்கத்தில் ஒரு கண்டிஷன் நம்ம ரைட் பண்ணணும், a less than equal to 5 அப்படின்றத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அப்போ a வந்து 5 இல்லை 5 விட லெஸராக இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ பிரிண்ட்ல வந்து நான் ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல a equal to a plus 1. ஓகே, தட் இஸ் ஏவோட வேல்யூவை 1 இன்க்ரீஸ் பண்ணி அதுலேயே நான் வந்து கீப் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லூப் 3.py இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு வந்திருக்கு. இது ஆக்சுவலாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ வந்து 1 இருக்குது. இப்போ 1 வந்து 5 விட லெஸர் தான் ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ 1 வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 1ஓட 1 ஆட் ஆகும், தட் இஸ் ஏவோட வேல்யூவோட இன்னொரு 1 வேல்யூ ஆட் ஆகி ஏலேயே ரீஸ்டோர் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ இந்த இடத்துல 2ன்னு சேஞ்ச் ஆகும். அப்போ மறுபடியும் இது ஒயில ரீச் பண்ணி கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். இப்போ 2 வந்து 5 விட லெஸர் தான் ஆப்வியஸ்லி, அப்போ 2 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ 3ன்னு இன்க்ரிமெண்டேஷன் ஆகும். அப்போ மறுபடியும் ஒயில போயிட்டு அந்த வேல்யூவை செக் பண்ணி பார்க்கும்போது 3 லெஸ் தென் 5 தான், அப்போ 3 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஏ வேல்யூ 4 ஆகும், 4ம் லெஸ் தென் 5 தான், 4 பிரிண்ட் ஆகும். 5 ஆகும், 5 இஸ் ஈக்குவல் டு 5 பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வேல்யூ 6ன்னு ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டு எக்ஸிட் ஆயிடும். ஓகே தானா? எஸ், ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபைன். எனக்கு இப்போ அவுட்புட் வந்து எப்படி வரணும் அப்படின்னா 5 to 1 வரணும். தட் இஸ் இது அப்படியே எனக்கு ரிவர்ஸ்ல வரணும். ஓகே, அதுக்கு நான் எப்படி கோடிங் எழுதுறது அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏவோட வேல்யூவை 5ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே லெஸ் தென் அப்படின்னு இருக்கிறத கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 அப்படின்னு மாற்றிக்கலாம். வேரஸ் ஏ இஸ் -1. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ கேன் யூ சி 5 4 3 2 1 your output. ஓகே, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ 5 இருக்கு, 5 வந்து 1 விட கிரேட்டர், ஸோ 5 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேல்யூ 1 மைனஸ் ஆகும், அப்போ 4 ஆகும், 4 இஸ் 1 விட கிரேட்டர், 4 பிரிண்ட் ஆகும். 3 ஆகும், 1 விட கிரேட்டர், 3 பிரிண்ட் ஆகும். 2 ஆகும், 2 இஸ் 1 விட கிரேட்டர், ஸோ 2 பிரிண்ட் ஆகும். 1 ஆகும், 1 இஸ் ஈக்குவல் டு 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 0 ஆச்சா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டு எக்ஸிட் ஆயிடும். Understood? Yes, right பண்ணிக்கோங்க.
noted, ma'am. Okay, fine. Okay, fine. Next is for loop. ஸோ நான் மறந்துட்டேன். எப்பயும் நீங்க வீடியோஸ் பார்த்து தானே நோட் பண்ணிப்பீங்க. Yes, ma'am. ரைட். நான் தேவையில்லாம டைம் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன். நீங்க வீடியோஸ் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்பும் வந்து ரிப்பீட்டிஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். பட் இது வந்து உங்களுக்கு வைல் லூப்பை விட ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, எதனால அப்படின்னா இப்போ வந்து ஃபார் கீவேர்ட் ரைட் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நேம், எந்த நேம் வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. நான் எக்ஸ்னு ஒரு நேம் வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் அப்படின்னு போட்டுட்டு இங்க நீங்க ஒரு நம்பர் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் எக்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ யுவர் அவுட்புட் இஸ் 0 to 5. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து நான் இனிஷியலைசேஷன் கொடுக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? இப்போ வைல் லூப்ல வந்து நீங்க a = 1 அப்படின்னு நீங்க தான் இனிஷியலைஸ் பண்ணீங்க. இன்க்ரிமெண்டேஷன் நீங்க தான் மேனுவலா பண்ணீங்க. பட் இந்த இடத்துல எதுவுமே நம்ம பண்ண போறது இல்லை. ஆட்டோமேட்டிக்கா மிஷினரி கேன் டேக் த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இங்க ரேஞ்ச் வந்து நீங்க 6ன்னு போடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஐடென்டிஃபை இட் ஷுட் பிகின்ஸ் வித் 0 and it should execute until 5. ஓகே, இங்க ரேஞ்ச்ல நீங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு பிஃபோர் நம்பர் வரைக்கும் இட் கேன் ஹேண்டில். ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ 0 இருக்கிறதுனால 0 பிரிண்ட் ஆகும். ஐட்ரேஷனும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நெக்ஸ்ட் 1 சேஞ்ச் ஆகும், 2 சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டினியூஸ்லி ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஐட்ரேஷன் ஆகி ரேஞ்ச்க்கு பிஃபோர் இருக்கிற வேல்யூ வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கும். ஓகே தானா? ஃபைன். இப்போ எனக்கு வந்து 0லேருந்து பிகின் ஆக வேண்டாம். ஓகேங்களா? 1லேருந்து தான் வேணும் அப்படின்னா நீங்க இங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் 1 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே நம்பரா தான் எடுத்துக்கும். பட் எண்ட் மட்டும் நீங்க பிஃபோர் நம்பர் வரைக்கும் தான் எடுத்துக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க பிளான் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். கேன் யூ see 1 to 5? ஓகே ஃபைன். இப்போ நான் இதுல வந்து 1 to 11 கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட்ல என்ன வேல்யூஸ் வரும்? 1 to 10. 1 to 10. 10. ஓகே, 11 போட்டீங்கன்னா 10 வரைக்கும் வரும். ரைட்? ஃபைன். இப்போ ஐட்ரேஷன் வேல்யூ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா 1. ஐட்ரேஷன் வேல்யூ இல்லைன்னா ஸ்டெப் வேல்யூ எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா 1 தான் எடுத்துக்குது இல்லையா? 1 1 இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு இன்ஸ்டேட் எனக்கு 2 2 ஆகணும் இல்ல 3 3 ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல அடிஷ்னலி நீங்க ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். இது ஸ்டெப் வேல்யூ. ஓகே, இது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இது வந்து எண்டிங் இண்டெக்ஸ் அண்ட் இது ஸ்டெப் வேல்யூ. இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா 1 3 5 7 9 வரைக்கும் வரும். ஓகே தானா? அண்டர்ஸ்டுட்? குட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர். இப்போ வைல் லூப்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க மைனஸ் மைனஸ் பண்ணி நீங்களே மேனுவலா பண்ணலாம் ரிவர்ஸ் ஆர்டர். பட் இங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ரைட்டுங்களா? அப்போ இதை எப்படி ரிவர்ஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல ரிவர்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவர்ஸ்ட் ஆஃப் 1, என்ன ரேஞ்ச் வேணுமோ அதை நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி ஆன் ரிவர்ஸ் ஆர்டர். இதுலயும் நீங்க ஸ்டெப் வேல்யூ வேணாலும் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2. அப்போ உங்களுக்கு 1லேருந்து 9 வரைக்கும் வரும். இட் இஸ் ஜெனரலா இது 1 to 10. பட் இதுல வந்து 10ன்றது வராது. ஸ்டெப் வேல்யூ நீங்க 2 கொடுத்துருக்கிறதுனால 9ஓட இட் வில் பி ஸ்டாப். ஓகே தானா? புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸோட எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது நமக்கு ஏடிஎஃப்ல தேவைப்படும். ஓகேவா? ஸோ தட் இப்போ லூப்பிங்ல நீங்க போட வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் பண்றேன், அதை ரைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூட நீங்க வீடியோ பார்த்து எழுதிக்கலாம். நோ இஷ்யூஸ் இன் தட். ஸோ டிஸ்பிளே
ஓகே, ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் லூப்பிங்கில். இது மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கி இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்போ நம்ம இதே வந்து நான் ரிவர்ஸ் ஆர்டரில் தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பட் இந்த நம்பர்ஸை நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ ஹவு டு ரைட், எப்படி பண்ணலாம்? ஏதாவது ஐடியா? Yes or no? Okay. Enter starting range and ending range. Okay. So இது ரெண்டுமே வந்து யூசர் கிட்ட இருந்து நீங்க வாங்க போறீங்க. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்சை நான் எஸ்ன்னு கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்டீஜர் நம்பர் தான் ஆப்வியஸ்லி, அதனால இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் we have to put. எண்ட் வந்து ஈன்னு நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஓகே, so that we have gotten two numbers. ஓகேங்களா, s and e. இப்போ இதுல ஸ்டார்டிங் ரேஞ்ச் நம்ம எப்படி எழுதுவோம்? நார்மலா என்ன நம்பரோ அதே தான் எழுதுவோம். பட் எண்டிங் ரேஞ்ச் மட்டும் +1, ரைட்டுங்களா? எனக்கு 10 வேணும்னா 10 + 1, that is 11. 5 வேணும் அப்படின்னா 4 + 1. ஓகே, ஸோ ரைட், அப்போ எண்டிங் ரேஞ்ச் மட்டும் +1 அப்படின்னு நீங்க போடணும். இப்போ நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நான் ஒரு 5 கொடுக்குறேன், எண்டிங் வேல்யூ வந்து நான் ஒரு 16 கொடுக்குறேன். அப்போ எனக்கு இது 5ல 16 கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ 15 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 15லேருந்து 5 வரைக்கும் இன் ரிவர்ஸ் ஆர்டர் இட் இஸ் டிஸ்பிளேயிங். இதில் வந்து நீங்கள் 15 கொடுத்துருக்கீங்க, 15 வரைக்கும் எப்படி வந்திருக்குன்னா நான் இங்கே E + 1ன்னு போட்டிருக்கேன். வெறும் ஈன்னு போட்டிருந்தேன்னா 14ஓட ஸ்டாப் ஆயிருக்கும். ரைட், சொல்லுங்க. இல்ல, அது while loopல நீங்க ப்ரொசீட் பண்ற மாதிரி இருந்தா அந்த மைனஸ் ஆப்ஷன்ஸ் நீங்க தான் போடணும். பட் இதுல நான் ரிவர்ஸ்டு போட்டுட்டேன் இல்லையா, ஃபார் லூப்ல அதுவாவே ரிவர்ஸ் பண்ணிக்கும். ஸோ தட் நீங்க மைனஸ் பிளஸ் எதுவுமே போட வேண்டாம். இது வந்து நான் ரேஞ்ச் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்ப ரேஞ்ச் வந்து நான் யூசர் என்ன எண்டிங் ரேஞ்ச் கொடுக்குறாங்களோ அதோட மட்டும் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து பிஃபோர் வரைக்கும் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே 5 15 கேன் யூ சி எனக்கு 14லேருந்து தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் +1 அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேன். அதுவே இதே ஆப்ஷனை நீங்க while loopல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் while இந்த இடத்துல ஸ்டார்டிங் வேல்யூ என்ன? எஸ். எஸ் less than equal to e, ரைட்டா? ஸ்டார்டிங் வேல்யூ less than equal to e போட்டிருக்கேன். மேபி இது வந்து நான் நார்மல் ஆர்டர்ல பண்றேன், ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்ற மாதிரி இருந்தா e greater equal to s, ரைட்டா? போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு இந்த இடத்துல பிரிண்ட் e வந்து பிரிண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் e வேல்யூ ஈக்குவல் டு e - 1. இந்த இடத்துல தான் நீங்க மைனஸ் ஆல் தோஸ் திங்ஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க மேனுவலா பண்ணணும். இப்போ நான் இந்த ஃபார் லூப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அண்ட் எண்டிங் ரேஞ்ச் கேட்குறாங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு 5, எண்ட் வந்து 15 கொடுக்குறேன். ஸோ கேன் யூ சி 15லேருந்து 5 வரைக்கும் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல இனிஷியலைசேஷன், கண்டிஷன் செக்கிங் எல்லாம் நீங்க தான் எழுதணும். ஓகே தானே? ஃபைன்பா, குட். ஸோ இதுதான் வந்து லூப்பிங்ல நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். இந்த 5 கொஸ்டின்ஸும் நீங்க கம்பல்சரி ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பிரான்ச்சிங்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். பிரான்ச்சிங்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் போடாம இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் யார் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஒர்க் பண்ணி யாராவது அனுப்பியிருக்கீங்களா? பிரான்ச்சிங்ல நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓகே, தீபக் அனுப்பியிருக்கீங்க, ரைட்? எல்லாமே அனுப்பியிருக்கீங்களா தீபக்? ஓகே, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நோ. ஓகே, ஃப்ராங்க்லின் ஏன் அனுப்பல? மேம் 2 டேஸ் கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு மேம், அதனால பண்ண முடியல. இன்னைக்கு காலையில பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, சோ क्वेश्चंस எடுக்கிறதுக்காக தான் வீடியோ போகும்போது வீடியோஸ் பிரைவேட் அப்படிங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பிரைவேட் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க வந்து எனக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதுல இருந்து நீங்க லாகின் பண்ணி போகும்போது தான் அது ஓபன். அந்த மெயில் அந்த லிங்க் வழியா தான் உள்ள போனேன். ஓகே, ஆனா உங்களோட யூடியூப்ல வேற ஏதாவது ஐடி இருக்கும்? இப்போ யூடியூப்ல அந்த வேற ஏதாவது ஐடி இருந்தாலும் இல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்னா ஓபன் ஆச்சு மேம். இப்போ எதுமே ஓபன் ஆக மாட்டேங்குது.
ஓப்பன் ஆகல. அதுதான் மேபி இந்த மிஸ்டேக் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஏன்னா நம்மளோட மெயில் ஐடி லாகின் பண்ணியிருப்போம். மேபி யூடியூப்ல வந்து உங்களோட மெயில் ஐடி இல்லாம வேற ஏதாவது லாகின்ல இருக்கும், இல்ல லாகினே ஆகாமையும் இருக்கு. ஓகே அதை செக் முதல்ல பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே 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 ஃபைன். இன்னைக்கு சென்ட் பண்ணிடலாமா? சொல்லுங்க. பிரான்ச்சிங் இன்னைக்கு சென்ட் பண்ணிடலாமா? ஓகே மேம். ஃபைன். பரத் நீங்க? நீங்க வாட்ஸ்அப் பண்ணுறோம் ஃபுல்லாக. ஓகேப்பா. ஸோ இப்போ பிரான்ச்சிங் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இன்னும் வந்து உங்களுக்கு பைத்தான்ல ஸ்ட்ரிங்னு ஒரே ஒரு டாபிக் வந்து நான் எடுப்பேன். அது முடிச்சிட்டோன்னா நம்ம ஆப்வியஸ்லி ஏடிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இடையில ஒரு வேலிடேஷன் கிளாஸ் இருக்கும். வேலிடேஷன் கிளாஸ்ன்றது இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் உங்களோட மெஷினரியில் ஷோ பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் போட்டு வச்சிருப்பீங்க, போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. இண்டிவிஜுவலாக இப்போ ஃப்ராங்க்லி நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஒர்க் அவுட் பண்ண எல்லா ப்ரோக்ராம்ஸையும் எனக்கு ஷோ பண்ணணும். ஓகே தானா? ஃபைன். அது வந்து இப்போ பைத்தான் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு தடவை இருக்கும். நீங்கள் ஏடிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மேபி வீக்லி 1 டைம் இல்லைனா 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்போ வந்து நீங்கள் எனக்கு ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஃபைன்பா. ஸோ இது வரைக்கும் போதும். நீங்கள் இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஒரு டவுட் மேம். லாஸ்ட் கிளாஸ் இந்த இஃப் எல்ஸ் இதெல்லாம் பிராக்டீஸ் பண்ணேன். கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது. அது பண்ணா என்டர் நம்பர் கொடுத்து நம்பர் என்டர் பண்றோம்ல மேம். ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் தான் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அடுத்த நம்பர் போட்டனா அதே நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஓகே, உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? லேப்டாப்ல தானே இருக்கீங்க? இல்ல மேம். இல்லையா? லேப்டாப்ல இல்ல. ஓகே. ஆனா நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. ஓகே, I will check then. ஸ்கிரீன் விசிபிளா? சொல்லுங்க. அதான் மேம் லாஸ்ட் பட் ஒன் மேம். அதான் இதுவா? அதுக்கு அடுத்து மேம். ஓகே. எஸ் கரெக்ட். இந்த ஆப்ஷன்ல நம்ம ஒரு வேல்யூ தானே கெட் பண்ணுவோம். ஏன்ற ஒரு வேல்யூ கெட் பண்றோம். ஆனா நம்ம வந்து இப்போ 1 கொடுத்தா மண்டே வருது, 2 கொடுத்தா டியூஸ்டே வரும். அந்த மாதிரி தான் மேம். ஆமா ஆமா. ஆனா 3 கொடுத்தா எதுவுமே வரல மேம். 3 நான் வெட்னஸ்டே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி 1 போடுறீங்கல்ல, மண்டே வந்துருதுல்ல, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட கோடிங் ஸ்கிரீன் போய் மறுபடியும் ரீரன் பண்ணணும். இந்த இடத்துல ஓவர்லோட் பண்ணக்கூடாது. ஓகே, மறுபடியும் ரீரன் பண்ணீங்கன்னா என்டர் நம்பர்னு மறுபடியும் கேட்கும். அப்ப நீங்க 3 ரைட் பண்ணலாம். ஓகே மேம். சோ பைதான் நாங்க எவ்ரி டைம் அந்த மாதிரி பண்ணுவோம் மேம். எஸ். ஓகே ஓகே ஃபைன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ. ஓகே ஃபைன்பா. அப்போ இது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. நான் இப்போ வீடியோ ஷேர் பண்ணிடுறேன். பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, see you tomorrow. Bye. Thank you. Thank you.